ஸ்போர்ட்ஸ் ராக்கர்ஸ் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா விவோ ப்ரோ கபடி சீசன் 9க்கு ஆல் டீம் கேப்டன்ஸ், அதாவது எந்தெந்த டீமுக்கு யார் யாரெல்லாம் அந்த பண்ண கேப்டனாக இருக்க போகிறாங்க, லாஸ்ட் சீசன்லேருந்து எந்தெந்த கேப்டன் இந்த சீசன் அந்த பண்ண வெளியே போவாங்க, புதுசாக இந்த டீமுக்கு கேப்டனில் வர போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் இந்த பண்ண இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ண மட்டும் சரிக்க பாருங்கள். வீடியோ பார்க்குற எல்லாருமே அந்த பண்ண தயவு செஞ்சு ஒரு ஷேர் பண்ணி விட்டு பாருங்கள், எனக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே வாங்க அப்போ நம்ம குயிக்காக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே கஷ், நம்ம லாஸ்ட்டில் அந்த பண்ண சுர்ஜித் சிங்கை ரீடைம் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தப்பான ஒரு வீடியோ அந்த பண்ண அப்லோட் பண்ணியிருந்தேன். அண்ட் அந்த வீடியோ நம்ம சுர்ஜித்தோட கேப்டன்சி இருக்கும்போது நம்ம தமிழ் தலஸ் டீம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணாங்க, அண்ட் அவர் கேப்டனாக இல்லாத போது நம்ம தமிழ் தலஸ் டீம் எப்படி விளாண்டுருக்காங்க இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் அந்த வீடியோ அந்த பண்ண பேசியாச்சு. அதனால் இந்த வீடியோ முடிச்சுட்டு அந்த வீடியோ போய் பாருங்கள். அண்ட் இந்த வீடியோவை தமிழ் தலஸ் டீமோட சேர்த்து மீதி இருக்கக்கூடிய 11 டீமுக்கான கேப்டன் யாராக இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தப்பான இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே வாங்க அப்போ நம்ம குயிக்காக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம டபங் டெல்லி டீம்லேருந்து வருவோம். இந்த டீம் அந்த பண்ண ஒரு சாம்பியன்ஸாக இருந்தாலுமே கண்டிப்பாக அந்த பண்ண இந்த டீம் கேப்டன்சி மாற்றம் அப்படிங்கிறது நடக்க போகுது. ஜோஹித் நர்வால் அவர் அந்த பண்ண ரிட்டைர்மெண்ட் சைடுக்கு அந்த பண்ண வந்துட்டார். அதுவுமே அந்த பண்ண டீம் லாஸ்ட் இயர் அந்த பண்ண சாம்பியன்ஸ்லாம் ஆகிட்டாங்க. அப்படிங்கும்போது கண்டிப்பாக அந்த பண்ண இந்த ஒரு ஹாப்பி நியூஸோட அவர் ரிட்டைர்மெண்ட் அந்த பண்ண கண்டிப்பாக அறிவிச்சிருவார். அதில் கண்டிப்பாக அந்த பண்ண அவருமே இருக்க மாட்டார். இதுக்கப்புறம் இந்த டீமில் இருக்கக்கூடிய பெரிய தலைன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மஞ்சித் சில்லர் அவருமே அந்த பண்ண ரிட்டைர்மெண்ட் அறிவிச்சிருவார். அந்த ஃபைனலி அந்த பண்ண அவருக்கு ஒரு ஃபேர்வெல் மேட்ச் மாதிரி தான் அந்த பண்ண இருந்தது. அதில் கண்டிப்பாக அந்த பண்ண அவருமே இருக்க மாட்டார். இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிளேயர் அண்ட் அதே மாதிரி பிக் நேம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்மளோட நவீன் எக்ஸ்பிரஸ் மட்டும் தான் அந்த பண்ண இந்த டீமில் இருக்காரு. அண்ட் அதே மாதிரி சந்தீப் நர்வால் ரீடைர்மெண்ட் அந்த பண்ண கண்டிப்பாக ஒரு கேப்டன்சி கொடுக்கலாம். அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. ரொம்ப நாள் அந்த பண்ண இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கும் சரி இந்தியன் கபடி டீமுக்கு அந்த பண்ண ப்ளே பண்ணியிருக்காரு. அண்ட் அதே மாதிரி ப்ரோ கபடி நல்ல ஒரு ரெக்கார்டு அந்த பண்ண நம்மளோட சந்தீப் நர்வால் கிட்ட அந்த பண்ண இருக்கு. கேப்டன்சியும் அந்த பண்ண ஓரளவு பண்ணுவார். கபடி ஸ்போர்ட்ஸ்க்கு அந்த அளவுக்கு கேப்டன் தேவையில்லை. கிரிக்கெட் அளவுக்கு அந்த பண்ண கேப்டன் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. அதனால கண்டிப்பாக அந்த பண்ண சந்தீப் நர்வால் ஆல் நம்மளோட நவீன் எக்ஸ்பிரஸ் இந்த ரெண்டு பிளேருக்கும் அந்த பண்ண போகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் நான் நவீன் தான் அந்த பண்ண கொடுப்பேன். அவர்கிட்ட கொடுத்தாருன்னா இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட் வருமே சரி. அண்ட் அதே மாதிரி அந்த கேப்டன்சி பொறுப்பு வந்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் அந்த பண்ண ஒரு பொறுப்பு எடுத்து இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் அவர்கிட்ட அந்த பண்ண எதிர்பார்க்கலாம். ரீசெண்டாக நம்மளோட நவீனுக்கு மேரேஜில் அந்த பண்ண முடிஞ்சிருச்சு. ஒரு மெச்சூர் பாய் அந்த பண்ண மாறுவார். அதனால் கண்டிப்பாக கேப்டன்சி கொடுத்தா இன்னும் கொஞ்சம் அந்த பண்ண ஒரு மெச்சூரோட ஒரு கபடி பிளேயர் அந்த பண்ண மாறதுக்கான அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. அண்ட் ரெண்டாவது அந்த பண்ண நம்ம ரன்னர்ஸ் அப்போ நம்ம பட்னா பைரட்ஸ் டீமை பற்றி பார்க்கலாம். இந்த டீமை பொறுத்த வரைக்கும் இந்த பண்ண ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டார்டிங்கில் ஒரு சில மேட்சஸ் அந்த பண்ண நம்மளோட பிரசன் குமார் ஆயுதம் அந்த பண்ண கேப்டன் அந்த பண்ண இருந்தார். பட் அது போக போக அந்த பண்ண அவரோட பர்ஃபார்மன்ஸுமே சரியில்லை. அண்ட் அதே மாதிரி ஒரு சில மேட்சஸ் ஒரு டீமில் எடுக்கல அப்படிங்கிற காரணத்துக்காண்டி அந்த ஒரு கேப்டன்சி நம்மளோட ஷாஜுலி கிட்ட அந்த பண்ண போனது. அவரே அந்த பண்ண நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்தாரு. டிஃபென்ஸ் ரைடிங் அண்ட் அதே மாதிரி கேப்டன்சி சொல்லிட்டு எல்லாத்தையும் இந்த பண்ண பிரமாதமாக பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது கொடுத்த காரணத்தினால கண்டிப்பாக அந்த பண்ண ரீடைம் பண்ணிடுவாங்க. ரீடைம் பண்ணுறதுல அந்த பண்ண இந்த விட சந்தேகமாக அந்த பண்ண கிடையாது. பட் கேப்டன்சி கொடுப்பாங்க அப்படிங்கிற கேள்வி அந்த பண்ண இருந்தது. பட் கண்டிப்பாக அந்த பண்ண கேப்டன் கொடுப்பாங்க. ஏன்னா அந்தளவுக்கு அந்த பண்ண பர்ஃபார்மன்ஸ் ஒருத்தான பர்ஃபார்மன்ஸ் அந்த பண்ண கொடுத்துருக்காரு பட்னா பைரட் டீமுக்காக. நெக்ஸ்ட் நம்ம தெலுங்கு டைட்டன் டீம் பக்கம் வந்தோம்னா இந்த டீமை பொறுத்த வரைக்கும் அந்த பண்ண ரோஹித் குமார் தான் அந்த பண்ண கேப்டனாக இருந்தார். அண்ட் சுரேந்தர் சிங் அந்த பண்ண அப்போ கேப்டன்சி பண்ணார். பட் மெயின் கேப்டன் அந்த பண்ண ரோஹித் குமார் தான் அந்த பண்ண இருந்தார். இவர் ரீடைம் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா எதுக்கு இந்த சீசன் 8ல் இவங்க பட்டது போதாது அப்படிங்கிற மாதிரி அந்த பண்ண இருக்குது. கண்டிப்பாக இதுக்கப்புறமா அந்த பண்ண அவர் ரிட்டைர்மெண்ட் அறிவிச்சிட்டு போகிறது அந்த பண்ண அவருக்குமே நல்லது. ஏன்னா சீசன் 8 ரொம்ப கஷ்டப்பட்டாருங்க. இவருக்கு எத்தனை இன்ஜுரி ஆனாலும் நான் விளையாண்டே தீர்வு அப்படிங்கிற மாதிரி அந்த பண்ண விளையாண்டாரு. அண்ட் ஒரு சில மேட்சஸில் நான் அந்த பண்ண டிஃபெண்டராக அந்த பண்ண ப்ளே பண்ணுறேன் சொல்லிட்டு டிஃபென்ஸ் மட்டுமே அந்த பண்ண விளையாண்டுக்கிட்டு இருந்தார். எப்படி சொல்லிட்டு அந்த பண்ண ப்ரோ கபடி சீசன் 8ல் அந்த பண்ண அவரோட கரியரில் மறக்க முடியாத ஒரு மொக்க சீசன் அந்த பண்ண அமைஞ்சிருக்கு. கேப்டன்சியை பொறுத்த வரைக்கும் அந்த பண்ண சொல்கிற அளவுக்கு ஒன்றும் கிடையாது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி கபடிக்கும் கேப்டன்சிக்கும் அந்த பண்ண அந்த அளவுக்கு சம்மந்தம் கிடையாது. ஒரு டிஃபெண்டராக இருந்தால் அந்த இடத்துல அந்த பண்ண டிஃபென்ஸ் லீட் பண்ணுற மாதிரி அந்த பண்ண இருக்கும். இப்போ ரைடருக்கு ஒன்றும் வேலை கிடையாது அப்படிங்கிற மாதிரி அந்த பண்ண நான் முன்னாடி சொன்னேன். ஏன்னா அதே மாதிரி தான் இவரும் அந்த பண்ண அமைஞ்சார். ஜஸ்ட் அந்த பண்ண டீமை வழி நடத்துகிற மாதிரி அப்போக்கப்போ அந்த பண்ண ரைடு போட சொல்கிறது, இல்லைனா பின்னாடி போய் காதில் போய் ஊதி விடுறது, இந்த மாதிரியான வேலையை தான் அந்த பண்ண நம்ம ரோஹித் குமார் பண்ணிக்கிட்டு அணைஞ்சார். கண்டிப்பாக ரீடைம் பண்ணால் ஒரு புவர் பர்ஃபார்மன்ஸை இவர்கிட்ட திரும்ப பார்க்க முடியும். ஆனால் ரீடைன்லாம் பண்ண மாட்டாங்க. மேபி ஆப்ஷனில் கூட ஒரு பேர் கொடுக்க மாட்டார். திரும்ப இவங்க அந்த பண்ண சித்தா தேசிய பக்கம் தான் அந்த பண்ண போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே அந்த பண்ண இருக்குது. ஓகே நெக்ஸ்ட் நம்ம புனேரி பண்ற டீம் பக்கம் வந்தோம்னா கண்டிப்பாக இந்த டீம்லேயே ஒரு பெரிய தலை இருக்காரு, நம்மளோட நிதின் தோமர் தான். இவரே அந்த பண்ண நான் என்ன சொதப்பினாலுமே சரி நான் டீமுக்குள்ளே இருந்தே தீர்வுன்னு சொல்லிட்டு அந்த பண்ண டீமுக்குள்ளே இருந்து அந்த பண்ண பயங்கரமாக சொதப்பி தள்ளினார். ஒரு சில மேட்சஸ் விடாமுயற்சி விஸ்வரவை வச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த பண்ண ஒரு சில மேட்சஸ் இவருக்கு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் அந்த பண்ண கிடைச்சாலுமே அந்த அளவுக்கு அந்த பண்ண இவரோட ரேஞ்சுக்கு அந்த பண்ண பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது கொடுக்கல. ஏன் ஃபுல் அண்ட் ஃபுல் சொதப்ப தான் செஞ்சார் அப்படிங்கிற மாதிரி அந்த பண்ண சொல்லிடலாம். அந்த அளவுக்கு அந்த பண்ண மொக்கையாக தான் இருந்தது. கண்டிப்பாக அந்த பண்ண புனேரி பல்டன் டீமுக்கு ஒரு நியூ கேப்டன் அந்த பண்ண வர போகிறாங்க. அதில் அந்த பண்ண சந்தேகமே அந்த பண்ண கிடையாது. மேபி நிதின் தோமர் மேலே அந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சு ரீடைம் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அந்த பண்ண கேப்டன் போட்டுருவாங்க. பட் கண்டிப்பாக ரீடைம் பண்ணுற மாதிரி அந்த பண்ண தெரியல. அதனால் கண்டிப்பாக அந்த பண்ண அவருக்கு இருக்க மாட்டார். இதை தாண்டி இந்த டீமில் கேப்டன்சி அளவுக்கு அந்த பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய பிளேயர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சோம்பீர் மாதிரியான ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் அந்த பண்ண அவைலபிளாக இருக்காங்க. பட் அவங்களுமே ரீடைம் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் இப்போதைக்கு அந்த பண்ண ஆப்ஷனில் ஒரு புது பிளேயர் அந்த பண்ண எடுத்து இந்த டீம் அந்த பண்ண நியூ கேப்டன் அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கு அந்த பண்ண வாய்ப்பு அதிகமாகவே அந்த பண்ண இருக்கு. நம்ம அஞ்சாவது பார்க்க போகிற டீம் அந்த பண்ண ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ். இந்த டீமை பொறுத்த வரைக்கும் இந்த பண்ண கேப்டன் நம்மளோட தீபக் நிவாஸ் கூட்டா தான். கண்டிப்பாக அந்த பண்ண அவர் தான் இருப்பார். சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. சீசன் 8 அந்த பண்ண அவருக்கு நல்ல ஒரு பெட்டர் சீசனாக அந்த பண்ண அமைஞ்சிருக்கு. சீசன் 7 கம்பேர் பண்ணும்போது சீசன் 8 கொஞ்சம் நல்லாவே அந்த பண்ண இருந்தது. அதனால் கண்டிப்பாக அந்த பண்ண அவர் இருப்பார். ரீட்டைனும் பண்ணுவாங்க. இவர் அர்ஜுன் தேசம் அந்த பண்ண இந்த ரெண்டு பிளேயரும் அந்த பண்ண கண்டிப்பாக ரீட்டைன் ஆயிருவாங்க. இதில் கேப்டன் கண்டிப்பாக நம்மளோட தீபக் நிவாஸ் கூட்டா தான். இந்தியன்
டீம் கேப்டன் பின்ன என்ன சொல்லவா வேணும், கண்டிப்பாக அந்த பண்ண ரீடைம் பண்ணி கேப்டன் அந்த பண்ண போட்டுருவாங்க. அதனால் இந்த டீமை பற்றி பெருசாக பேசுறதுக்கு ஒன்றும் கிடையாது. அண்ட் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற டீம் அந்த பண்ண நம்மளோட பெங்களூரு புல்ஸ் தான். இந்த டீம் அந்த பண்ண சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. நம்மளோட பவன் சரவாத் பாரன் ஒரு பெரிய ஒரு பிளேயர் அந்த பண்ண இந்த டீமில் இருக்காரு. அண்ட் இவரை தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னா கேப்டன்சி பண்ணுற அளவுக்கு அந்த பண்ண இந்த டீமில் பிளேயரும் கிடையாது. அண்ட் அப்படி கொடுத்தாலுமே அந்த பண்ண பவன் அளவுக்கு பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தெரியாது. ரைடிங்காக இருக்கட்டும், டிஃபெண்டிங்காக இருக்கட்டும், ரீட் பண்ணுறதா இருக்கட்டும், இப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் அந்த பண்ண பயங்கரமாக அந்த பண்ண பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஈவன் டிஃபென்ஸில் அந்த பண்ண ஒரு சமையலாக டேக்கிள் பாயிண்ட் எடுக்காரு. அண்ட் அதே மாதிரி டிஃபென்ஸில் அந்த பண்ண மற்ற பிளேயருக்கு சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு அந்த பண்ண வளர்ந்துட்டாரு. இந்த அளவுக்கு அந்த பண்ண ஒரு பயங்கரமாக ஆசான ஒரு பிளேயர் அந்த பண்ண உருமாற்றம் அடைந்துட்டு வர நம்மளோட பவன்குமார் சரவாத் கண்டிப்பாக அந்த பண்ண அவருமே இருப்பார். நம்ம ஏழாவது பார்க்க போகிற டீம் அந்த பண்ண நம்மளோட ஃபசல் லக்ராச்சலியோட யூமும்பா தான். யூமும்பா டீமை பொறுத்த வரைக்கும் அந்த பண்ண இந்த டீமில் ஒரு கேப்டன்சி மாற்றம் அப்படிங்கிறது நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே அந்த பண்ண இருக்கு. ஃபசலோட ஃபார்ம் நினைச்ச அளவுக்கு அந்த பண்ண இல்லை. ஆரம்பத்தில் ரொம்ப அந்த பண்ண சொதப்பினார். பட் போக போக அந்த பண்ண ஒரு சில பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது எடுக்க ஆரம்பிச்சாரு. பட் இவரோட ஸ்டாண்டர்டுக்கு அந்த பண்ண இல்லை. அதனால கண்டிப்பாக அந்த பண்ண இந்த ஒரு சீசன் 9 அந்த பண்ண கேப்டன்சி சேஞ்ச் அப்படிங்கிறது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. டீம் அந்த பண்ண நினைச்ச அளவுக்கு ஃபசல் கீழே அந்த பண்ண வளர அப்படிங்கும்போது கண்டிப்பாக அந்த பண்ண ஆப்ஷனில் நல்ல ஒரு பிளேயர் அந்த பண்ண எடுத்து அவங்க பக்கம் அந்த பண்ண கேப்டன் கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மேபி ஃபர்ஸ்ட் அந்த பண்ண அவங்க ரீடைம் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அந்த பண்ண ஒரு பக்கம் கேப்டன் போகலாம். ரீடைம் பண்ணலாம் கண்டிப்பாக புது கேப்டன் தான். நம்ம எட்டாவது பார்க்க போகிற டீம் அந்த பண்ண நம்மளோட ஹரியானா ஸ்டீலர்ஸ் தான். ஹரியானா ஸ்டீலர்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த பண்ண விகாஸ் கண்டோல அவர் தான் அந்த பண்ண கேப்டனாக இருந்தார். ரைடிங்கை பொறுத்த வரைக்கும் அந்த பண்ண இவர்கிட்ட அதாவது ஒன்றும் கிடையாதுங்க, செமையான பிளேயருங்க. இவர்கிட்ட என்ன டேலண்ட் இருக்குது அப்படிங்கிறது இவரோட பர்ஃபார்மன்ஸ் வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒரு நவீன் எக்ஸ்பிரஸ் விளாட்ற மாதிரி அந்த பண்ண இவருமே ஈக்குவலாக அந்த பண்ண விளாண்டுக்கிட்டு இருக்காரு. சைலண்டாக அந்த பண்ண பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துட்டு போயிடுவார். மேட்சுக்கு மேட்ச் கொஞ்சம் பண்ண அசால்ட்டாக அந்த பண்ண ஒரு சூப்பர் டன் அப்படிங்கிறது போட்டு போயிடுவார். கேப்டன்சிக்கு ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சீசன் 8 ஓரளவு அந்த பண்ண விளாண்டுருக்காரு. பட் போக போக அந்த பண்ண இதை இம்ப்ரூவ் பண்ணிக்கிடுவார் அப்படிங்கிற மாதிரி அந்த பண்ண நினச்சிக்கலாம். இதை தாண்டி இந்த பண்ண இந்த டீமில் சுரேந்தர் நாடா ஒரு கேப்டன்சி பண்ணுற அளவுக்கு அந்த பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. பிகேல அந்த பண்ண ரொம்ப நாளாக விளாண்டுருக்காரு. அண்ட் செமையான ரெக்கார்டில் அந்த பண்ண இவர்கிட்ட இருக்குது. அதனால் கண்டிப்பாக அந்த பண்ண அவங்க பக்கமும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் அதை பண்ண மாட்டாங்க. ஒரு யங் பிளேயர் அந்த யங் பிளேயர் பக்கம் தான் அந்த பண்ண போவாங்க. இந்த டீமோட ஃபியூச்சர் விகாஸ் கண்ட்ரோல் அதில் கண்டிப்பாக அந்த பண்ண அவர் தான் இருப்பார். ஓகே, நம்ம 9வது பார்க்க போகிற டீம் அந்த பண்ண பர்தீப் தெர்வால் ப்ளே பண்ணுற யூபியூதா டீம் தான். யூபியூதா டீமை பொறுத்த வரைக்கும் இந்த பண்ண நிதிஷ்குமார் தான் அந்த பண்ண கேப்டனாக இருக்காரு. பர்தீப் மாதிரி நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பிளே டீம்கள் இருக்கும்போது அந்த பண்ண நம்பிக்கையாக அதாவது நம்பிக்கை அந்த பண்ண ஒரு மேலே கேப்டன்சி திரும்ப அந்த பண்ண கொடுத்தாங்க சீசன் 7 சீசன் 8 இல்லை கண்டிப்பாக தானே நம்பலாம் சீசன் 9 அந்த பண்ண இவர் தான் கேப்டனாக இருப்பாருன்னு. பர்தீப் இவர் ரீடைம் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியாது. கண்டிப்பாக ரீடைம் பண்ணாலுமே அந்த பண்ண பிளேயராக தான் அந்த பண்ண இருப்பார். அஸ் கேப்டன் அந்த பண்ண இவர் மாறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். மேக்ஸிமம் ரீடைம் பண்ணுறதுக்கான வாய்ப்புமே ரொம்ப கம்மி தான். மேபி பட்னா பிறகு திரும்ப போய் கேப்டன் அது கூட அந்த பண்ண வாய்ப்பு இருக்கு. அண்ட் ஈவன் தமிழ் தொலைஸ் மாதிரி டீமுக்கு வந்தாலுமே கண்டிப்பாக கேப்டன் அதுக்கான வாய்ப்பு அந்த பண்ண இருக்கு. எந்த டீமுக்கு போனாலும் கண்டிப்பாக கேப்டன்சி அந்த டீமுக்கு அந்த பண்ண ஒரு பிளேயர் இல்லைன்னா கண்டிப்பாக அந்த பண்ண இந்த ஒரு பிளேயருக்கு திரும்ப அந்த டீம் கேப்டனாக கொடுத்துருக்கான வாய்ப்பு அந்த பண்ண இருக்கு. நம்ம 10வது பார்க்க போகிற டீம் அந்த பண்ண பெங்கால் வாரியர்ஸ் டீமை பொறுத்த வரைக்கும் அந்த பண்ண இந்த டீம்ல சேஞ்சஸ் அப்படிங்கிறது பெருசாக இருக்காது. நம்மளோட மேனேஜர் சிங் தான் பண்ண இருப்பார். அந்த அளவுக்கு அந்த பண்ண பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துட்டாரு. இந்த ஒரு பிளேயரை பற்றி நம்ம பேசணும் அப்படிங்கிறது அவசியமாக அந்த பணம் கிடையாது. ஒன் மேன் அருமையாக அந்த பண்ண பெங்கால் வாரியர்ஸ் டீம் அந்த பண்ண இத்தனை காலமாக அந்த பண்ண வழி நடத்திட்டு வராரு. அதனால் கண்டிப்பாக சீசன் 9 அந்த பண்ண இவர் தான் வழி நடத்தி இந்த டீம் அந்த பண்ண திரும்ப ஒரு 1 மேன் அருமையாக பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்களா இல்லைனா ஒரு 7 மேன் அருமையாக அந்த பண்ண விளையாட போகிறாங்களா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம 11வது பார்க்க போகிற டீம் அந்த பண்ண நம்மளோட குஜராத் ஜெயண்ட்ஸ். இந்த டீமை பொறுத்த வரைக்கும் இந்த பண்ண சேஞ்ச் அப்படிங்கிறது இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சுனில் குமார் அந்த பண்ண ரீசெண்டாக அந்த பண்ண கேப்டன் பண்ணிக்கிட்டு இருக்காரு இந்த டீமுக்கு. அண்ட் இது வந்து பண்ண அப்படி பர்வேஸ் பிஸ்வால்கோ இல்லை ஒரு ஹாதி உஸ்தாராக்கோ இந்த மாதிரியான பிளேயர்ஸ் பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் கிரீஷ் மாருதி அர்னாக் அண்ட் ரவீந்தர் பகல் மாதிரியான பிளேயர்ஸ்லாம் அந்த பண்ண இந்த டீமில் அவைலபிளாக இருக்காங்க. இல்லை எந்த ஒரு பிளேயர் ரீட்டைன் எல்லாமே கண்டிப்பாக அந்த பண்ண அந்த ஒரு பிளேயர் பக்கம் தான் அந்த பண்ண போகிறதுக்கான அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. அதாவது ஒரு கிரீஷ் இல்லை ஒரு ரவீந்தர் பகல் அண்ட் அதே மாதிரி ஹாதி உஸ்தாரா இந்த மாதிரியான பிளேயர்ஸ்லாம் யார் ரீட்டைன் பண்ணுறாங்களோ அதாவது நம்பிக்கை வச்சு ரீட்டைன் பண்ணுறாங்களோ அவங்க பக்கம் அந்த பண்ண கேப்டன்சி கொடுக்குறதுக்கான வாய்ப்பு அதிகமாக அந்த பணம் இருக்கு. அண்ட் ஃபைனலாக நம்ம தமிழ் தொலைஸ் டீம் பக்கம் வந்தோம்னா இந்த டீமுக்கு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன். பட் இருந்தாலுமே அந்த பணம் பார்க்காதவங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். தமிழ் தொலைஸ் டீமுக்கு அந்த பணம் இவர் தான் அந்த ஒரு பெட்டர் கேப்டன் அந்த பணம் இருந்திருக்காரு. அண்ட் அதே மாதிரி டீம் என்னதான் 11 பொசிஷனில் அந்த பணம் முடிச்சாலுமே நமக்கும் அண்ட் அதே மாதிரி 8th பொசிஷனில் இருக்க டீமுக்கு அந்த பணம் ஒரு 5 பாயிண்ட் டிஃப்ரெண்ட் அந்த பணம் இருக்கும். தமிழ் தொலைஸ் டீம் எக்ஸ்ட்ரா ஒரு மேட்ச் வின் பண்ணால் 8th பொசிஷனுக்கு அந்த பணம் போயிருப்பான். அப்போ அவங்க சொல்லக்கூடிய பர்ஃபார்மன்ஸ் ஓகே இப்போ ஓரளவு ஆவரேஜ் அந்த பணம் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க. இந்த 2 மேட்ச் வின் பண்ணால் கண்டிப்பாக பிளே ஆஃப்குள்ளே போயிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லுவோம். 11 பொசிஷன் அப்படிங்கிறது பெருசாக சொல்ல முடியாது. இந்த சீசன் ஒரு ஓப்பனிங் சீசன் தான் அந்த பணம் இருக்கு. மொதல் 8 டீமை தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னா மீதி இருக்கக்கூடிய அந்த ஒரு 6 டீமுக்கு அந்த பணம் பெருசாக டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது இல்லை. அதனால கண்டிப்பாக அந்த பணம் பூர பர்ஃபார்மன்ஸ் நம்மளோட சொல்ல முடியாது. மொதல் 15 மேட்ச்ல அந்த பணம் பிச்சு உதறிட்டாங்க. அதுக்கான மெயின் ரீசன் சுர்ஜித்தோட கேப்டன்சி அப்படிங்கிறது சொல்லலாம். தமிழ் தொலைஸ் டீமை பொறுத்த வரைக்கும் இந்த பணம் பயங்கரமாக சொதப்பினாலுமே அந்த பணம் அந்த டீமோட கேப்டன் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி அவரோட கேப்டன்சியுமே அந்த பணம் கொஞ்சம் நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த பணம் அந்த ஒரு பிளேயர் ரீட்டைன் பண்ணுவாங்க. அண்ட் அதே மாதிரி அந்த பணம் இப்போ சுர்ஜித் மேலே நம்பிக்கை வச்சு ரீட்டைன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக அந்த பணம் இருக்கு. வீடியோ ரொம்ப லென்த்தாக போது இதை பற்றி டீட்டெயிலாக தெரியும்னா நீங்கள் அந்த வீடியோ போய் பாருங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நீங்கள் சொல்லுங்கள் எந்தெந்த டீமுக்கு அந்த பணம் புது கேப்டன் வந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்து அந்த பணம் கஷ்டம் காமாங்க. வீடியோவில் தான் வீடியோ பிடிச்சி பண்ணி விட்டுருங்க. இதுக்கான பார்ட் 2 வீடியோ அந்த பணம் நம்ம ரீட்டைன் பிளேயர் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் அந்த பணம் அப்லோட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.